ராம் ராம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. இன்றைய 41வது பகுதியான குருவருளும் திருவருளும்ல நம்ம பார்க்க போகிறது சமர்த்த ராமதாசர் அப்படின்னு மகாராஷ்டிராவில் இருந்த ஒரு பெரிய மகானுடைய இதுலேருந்து சில நிகழ்வுகள் நம்ம பார்க்க போகிறோம். அவர் எப்படி ஒரு குருவாக இருந்து கைட் பண்ணியிருக்கார், அவருடைய ரொம்ப பிரபலமான சிஷ்யால் யார் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சமர்த்த ராமதாசர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு இன்னொரு ராமதாசரும் ஞாபகத்துக்கு வருவார். அவர் யாருன்னா பத்ராச்சல ராமதாசர். பத்ராச்சலத்தில் ராமருக்கு கோவில் கட்டி அந்த வரி பணத்தெல்லாம் அவர் கோவில் கட்டியதுனால ராஜா 12 வருஷம் ஜெயிலில் போட்டு அவர் கதறி அழுது நிறைய பாடல்கள்லாம் எழுதி அதுக்கப்புறம் கடைசியில் ராமனும் லக்ஷ்மணன் வந்து அவருடைய கடனெல்லாம் தீர்த்து அவர் வெளியில் கொண்டு அதுக்கப்புறம் ராஜா அவரை கௌரவப்படுத்த அதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த ராமதாசருக்கு சமர்த்த ராமதாசர் அப்படின்னு பேர். இவர் சிவாஜியினுடைய காலத்தில் இருந்திருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 250லேருந்து 300 வருஷம் முன்னாடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை 1800 வாக்கில். ஏன்னா சிவாஜி மகாராஜாவே சென்னைக்கு வந்து தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய காளிகாம்பா கோவிலுக்கு விஜயம் பண்ணினதாக அங்கே ஒரு இது ஒன்று எழுதியிருக்கு, கல்வெட்டு வச்சுருக்கா. அது பிரகாரம் பார்த்தா 250-300 வருஷத்துக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு. இவர் சிவாஜி மகாராஜாக்கு குருவாக இருந்திருக்கார். அவர் வந்து ராஜ்யத்தை இவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டாராம். சமர்ப்பணம் பண்ணிட்டு இது உங்களுடைய நாடு, நீங்கள் எப்படி சொல்கிறோ உங்களுடைய தாசனாக இருந்து நான் ஆட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சமர்த்த ராமதாசரும் சிஷ்யனுடைய சொல்படி ராஜ்யத்தை தான் ஏற்றுக்கொண்டாலும் மறுபடியும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ வந்து நாட்டை நல்லபடியாக பரிபாலனம் பண்ணிட்டு வா. இந்த குருவுடைய அருள் இருந்ததுனால்தான் சிவாஜியை யாராலும் ஒன்றுமே பண்ண முடியல. அது தெரியல. அவுரங்கசீப்னு சொல்கிறா, வேறு எந்த முஸ்லீம் மகாராஜாவாக கூட இருந்திருக்கலாம், பாதுஷாவாக இருக்கலாம். எத்தனையோ தடவை படையெடுத்தான், சிவாஜியை ஒன்றும் ஜெயிக்க முடியல. ஒரு தடவை சிவாஜியை திருட்டுத்தனமாக கைது பண்ணி கூட கொண்டு போய் அங்கே ஜெயிலில் வச்சான். அப்போ சிவாஜி ஒரு சாப்பாட்டு கூடக்குள்ளே ஒளிஞ்சின்னு வெளியில் வந்துவிட்டார். வெளியில் வந்து அங்கே இருக்கிறவா எல்லாரையும் அப்படி சம்ஹாரம் பண்ணிவிட்டு இங்கே வந்துவிட்டார். சிவாஜியினுடைய ஆட்சி காலம் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய பொற்காலம் அப்படின்னு சொல்வார். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு இருந்தவன் சிவாஜி, ரொம்ப வீரம் மிகுந்தவன். அவனுடைய தாயான ஜீஜாபாய் அவகிட்ட ரொம்ப மதிப்பு உள்ளவன். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்ற பவானினும் நனி சிறந்ததுவே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரோட சொல்கிறார். சம்ஸ்கிருதத்தில் கூட இருக்கு, சொர்க்காதபி கரியசி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது ஜனனி ஜென்மபூமிச்ச சொர்க்காதபி கரியசி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. தமிழில் சொன்ன மாதிரியே தாயும் தாய்நாடும் சொர்க்கத்தை காட்டிலும் சிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. சிவாஜி அப்படித்தான் தன்னுடைய தாயையும் போற்றினான், வணங்கினான், தாய் நாட்டையும் போற்றி வணங்கினான், பாதுகாத்தான். மக்கள் ரொம்ப சுபிக்ஷமாக அவனுடைய நாட்டில் வந்து சந்தோஷமாக சௌக்கியமாக எந்த வெளிநாட்டருடைய படையெடுப்பு பயமெல்லாம் இல்லாத ரொம்ப நன்னாவே ஆட்சி பண்ணான். எல்லாம் குருவை கேட்காத எதுவுமே பண்ண மாட்டார் சிவாஜி. அந்த காலத்திலேயே சமர்த்த ராமதாசருக்கு இன்னொரு சிஷ்யர் ஒருத்தர், அத்தியந்தமான சிஷ்யர். அவர் ரொம்ப நன்னா இருப்பாராம், பார்க்கறதுக்கு ராஜகுமாரன் மாதிரி. அவரை சிவாஜிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருக்கு நிறைய தன்னோட பிள்ளை மாதிரி நினச்சி அவருக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்து, ஒரு ராஜ வேஷம்லாம் போட்டு பார்த்து, அவருக்கு பல்லக்கெல்லாம் அனுப்பிச்சு, படைகள்லாம் கூட கொடுத்து, ஆபரணங்கள்லாம் கொடுத்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ எல்லா சிஷ்யரோட சமர்த்த ராமதாசர் வரும்போது இவர் மட்டும் தனியாக தெரிவாராம், இந்த புது சிஷ்யர். அந்த சிஷ்யருக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் ரங்கநாத கோஸ்வாமின்னு பேர். குரு எங்கேருந்து கூப்பிட்டாலும் ரங்கநாதா அப்படின்னு கூப்பிட்டா குருவே சரணம் அப்படின்னு உடனே வந்து நிற்பாராம். எல்லாத்துக்கும் அவர் குருவே சரணம் அப்படின்னு. குரு ஸ்மரணத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. எது நடந்தாலும் அது குருவனுடைய ஆக்ஞைப்படி, குருவனுடைய இஷ்டப்படி, குருவனுடைய சங்கல்பப்படி அப்படின்னு தான் எடுத்துப்பார். நல்லது நன்றே வருகினும் தீதே வருகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, அன்றே எனக்குள்ளவெல்லாம் உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்கிறார் இல்லையா. நல்லது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி, எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாம் உங்ககிட்ட நான் போட்டுட்டேன் உன்னோடதுன்னு
எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் யோகக்ஷேமத்தெல்லாம்னு சொல்கிறார் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எனக்கு தெரியாது. இந்த இதில் சொல்லுவாளே மார்ஜார நியாயம் மர்க்கட்ட நியாயம்னு. அந்த மர்க்கட்ட நியாயங்கிறதுல கெட்டியமாக அந்த குழந்தை குட்டி குரங்கு வந்து அம்மாவை கெட்டியமாக பிடிச்சிக்குமா. அது மரத்துக்கு மரத்துக்கு இங்கேருந்து மலைக்கு மலைக்கு எங்கே தாவினாலும் பொறுப்பு யாரோடதுன்னா அந்த குழந்தை பத்திரமா தான் பிடிச்சிக்கணும் கெட்டியமா. ஆனால் அந்த மார்ஜார நியாயம்ங்கிறது எப்படின்னாக்கா, பூனை குட்டி இருக்கு பாரு, எனக்கு ஒன்றும் தெரியாதும்மா, என்னை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. அப்போ அந்த பூனை என்ன பண்ணுது, அந்த குட்டியை கழுத்தில் கவ்விண்டு எல்லா இடத்துக்கும் போகிறது. 9 தடவை குட்டியை மாற்றும்னு கூட சொல்லுவா. அதுக்காக ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த குட்டி இனிமேல் தனக்கு தானே பிழைச்சிக்கும், எதுவும் தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லா ட்ரைனிங்கும் பிடிச்சி அதுக்கு சொல்லி கொடுத்து எல்லாம் முடிச்சப்புறம் இது நீ யாரோ நான் யாரோன்னு கிளம்பி போயிடும் அப்படின்னு சொல்லுவாள். அதில் இந்த மார்ஜார நியாயத்தில் அந்த சின்ன குட்டி இருக்கு இல்லையா, அந்த பூனைக்குட்டி, அது எனக்கு ஒன்றும் தெரியாது அம்மா நீ தான் என்னை காப்பாற்றுன்னு அப்சல்யூட் சரண்டர். அது மாதிரி இவர் ரங்கநாத கோஸ்வாமி அப்சல்யூட் சரண்டர் டு குரு. ஒரு சமயம் என்ன ஆச்சு, மற்ற சிஷ்யாலாம் சமர்த்த ராமதாஸ்கிட்ட போய், குருவே இந்த ரங்கநாதன் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறது நமக்கே ஒரு மாதிரி அகௌரவமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் 4 பேர் தப்பாக பேச மாட்டாளா, உங்ககிட்ட சிஷ்யனா வந்து இப்படி பட்டாட்டோப்பமாக ஆடம்பரமாலாம் வாழலாமா? ஓ அப்படியா, நான் கூப்பிட்றேன். ரங்கநாதா உனக்கு இதெல்லாம் வேண்டாமேப்பா, விட்டுறேன் அண்ணா. குருவே சரணம் அப்படின்னார். எல்லாரையும் போங்கன்ட்டார். ராஜா அனுப்பிச்ச ஆளுகள்லாம் போங்கன்ட்டார். ராஜா கொடுத்த ட்ரெஸ்ஸு, ராஜா கொடுத்த நகைகள், பட்டம், பதவி எல்லாத்தையும் கையில் கழட்டி கொடுத்து எடுத்துன்னு போங்க எல்லாத்தையும் அப்படின்ட்டு இடுப்பில் ஒரு துண்டை மாத்திரம் கட்டிட்டு இவரோட போக ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னாக்கா, இப்படி மத்தியானம் 10-11 மணிக்கு அப்படி பிக்ஷா இதுக்காக வந்ததுக்காக போயின்னு இருக்கும்போது ஒரு காட்டு பகுதி, ஒரு பாறாங்கல், அது மேலே ரங்கநாதா நீங்கள் உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணிட்டு நாங்கள் வர வரைக்கும், நாங்கள் போய் பிக்ஷை எடுத்துன்னு வரோம், வந்த அப்புறம் உனக்கும் தரோம், நாங்கள் வர வரைக்கும் ஏந்திருக்காத கண்ணை மூடி இங்கே ஏறு அப்படின்ட்டு போயிட்டார். இதுக்கு நடுவில் வேட்டையாட வந்த ராஜா தனியாக ரங்கநாத கோஸ்வாமி உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ணுறதை பார்த்தோன்னா, ஐயோ இந்த படபடக்கிற 12 மணி வெயிலில் நேர சூரியனுக்கு கீழே அப்படியே இந்த இதில் பாறாங்கல்ல உட்காந்து தபஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்து அந்த கூட எடுத்துன்னு வந்த அந்த கூடாரங்களெல்லாம் போட்டு சுற்றி வர வந்து சிப்பாய்கள்லாம் நிறுத்தி, யானை குதிரையெல்லாம் பக்கத்தில் தான் நிறுத்தி, தான் சாப்பிட்றதுக்கு கொண்ட பழங்கள் எல்லாத்தையும் கனி வகைகள் எல்லாத்தையும் ஒரு முன்னாடி வச்சு இவனும் அவருக்கு சாமரம் போட்டு நின்றுட்டு இருந்தான். கொஞ்ச நாளைக்கெல்லாம் சிஷ்யாளோட சமர்த்த ராமதாசர் வந்து பார்த்தா திருப்பி அதே ராஜபோகத்தோட அவர் இருக்கார். அடடா! உடனே ரங்கநாதா அப்படின்னு கூப்பிட்டார். குருநாதர் சரணம், குருவே சரணம் அப்படின்னு கண்ணை தந்தா. இதெல்லாம் என்னப்பா என்ன, குருவே சரணம் அப்படின்ட்டார். மறுபடியும் எல்லாம் குரு தான், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. அப்போது சமர்த்த ராமதாசர் சிஷ்யாட்ட சொன்னாராம், அவனுக்கு பற்றே கிடையாது, அவனுக்கு வேணுங்கிறதும் கிடையாது, வேண்டாங்கிறதும் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே இல்லாத, அவனுக்கு எது கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் அது குருவனுடைய அனுகிரகம் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம வேண்டான்னு தடுத்தாலும் அவனுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துடுது பார்த்தல. அதனால் அவனை வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய தவறாக நீங்கள் பார்க்கக்கூடாது. இது மாதிரி ஒருத்தரும் ஒரு குருவிட்ட சரண் அடைஞ்சு குருவே சரணம்னு சொல்லிட்டு எல்லாம் குருவனுடைய சங்கல்பத்தினால் தான் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்துன்னு சொன்னாக்க அவள் எதுவுமே தப்பாக படாது, கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி. அப்படி இருந்தவர் தான் ரங்கநாத கோஸ்வாமி. அந்த ரங்கநாத கோஸ்வாமி பின்னாடி ஒரு பிற்காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு மகானாக திகழ்ந்து ராமதாசருடைய பெருமையையும் அவருடைய பிரதாபங்களையும் வெளியில் வந்து ரொம்ப அழகாக எல்லாருக்கும் தெரியும்படியாக பண்ணார்னு சொல்லுவாள். இது ரொம்ப ஒரு அசாத்தியமான ஒரு சமாச்சாரம். நமக்கு சமர்த்த ராமதாசர், மகாராஷ்டிரா, சிவாஜி இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது மகாராஷ்டிரான்னு சொன்னாலும் நமக்கு இன்னொரு ஞாபகம் கூட வரும், ஷீரடி சாய்பாபா கூட ஞாபகம் வரும். அவரும் சின்ன வயசுலேயே அவர் எப்போ பிறந்தார் எங்கேருந்து வந்தார்னு யாருக்குமே தெரியாது. அவருக்கு குரு சில பேர் சொல்கிறார் அக்கல்கோட் மகாராஜ் அப்படின்னு கூட சொல்கிறார். அங்கேருந்து ஷோலாப்பூர்லேருந்து இங்கே போகும்போது இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொல்லுவாள், அக்கல்கோட் மகாராஜன்னு சொல்லிட்டு. அவர் தான் ஷிரடி பாபா குருன்னு சொல்லுவாள். ஒருத்தர் ஒன்று சொல்லுவார், ஷிரடி பாபாவே வந்து ஒரு சின்ன வயசில் அந்த ஷிரடியில் இருந்தார், திடீர்னு காணாது போயிட்டார், அதுக்கப்புறம் கீழே பூமிக்கு அடியில் தபஸ் பண்ணார், 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்தார் அப்படின்லாம் சொல்லுவாள். அவருக்கு பாபாக்குன்னு தனியாக சிஷ்யாலாம் இருந்தாளா, அவர் சிஷ்ய பரம்பரை வளர்த்தாருன்னா கிடையாது. ஆனால் அவர் பண்ணதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஷிரடி பாபா பண்ணது ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவர் யாருக்குமே தெரியாது, ஹிந்துவா முஸ்லீமானு கூட தெரியாது.
ஏன்னா அவர் யாரோ ஒரு ஃபக்கீர் வளர்த்தான்னு சில பேர் சொல்லுவா. அவர் வந்து ஒரு அந்தண வம்சத்தில பிறந்தவர்ன்னு சில பேர் சொல்லுவா. சின்ன குழந்தையில பார்க்கும்போது தேஜஸ்வியான ஒரு பிரம்மச்சாரியா பார்த்துருக்கோம்ன்னு சில பேர் சொல்றா. அதனால வந்து அதனுடைய ரிஷிகள், முனிவர்கள், நதிகள் அதனுடைய மூலம்லாம் நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா? ஷிரடி பாபா வந்து ஒரு பாழடைஞ்ச மசூதியில தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அங்க எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரமும் அக்னி வளர்த்து, அது அந்த அக்னிய பாதுகாத்திருந்தார். யார் அக்னிய பாதுகாப்பா? வேத வித்துக்களா இருக்கிறவா தான் அக்னிய பாதுகாப்பா. வேதத்திலயும், ஸ்மிருதியிலயும், ஸ்ருதியிலயும் நம்பிக்கை இருக்கிறவா தான் பண்ணுவா. அப்ப அவர் ஹிந்துவா தான் இருக்கணும். ஆனா மாஸ்க்ல ஏன் இருந்தார்? முஸ்லீமா? இல்ல முஸ்லீமால வளர்க்கப்பட்டனாலா? அப்படின்னு பல பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனா எல்லாருக்கும் அவர் என்ன சொல்வார்? அப்படின்னு கேட்டா, யார் போனாலும் எல்லாம் வந்து "சப்கா மாலிக் ஏக் ஹை" அப்படிம்பார். எல்லாருக்கும் தலைவன் ஒருத்தன் தான் அப்படிம்பார். அல்லாஹ் மாலிக் அப்படிம்பார். யார் மாலிக் அப்படின்னா தலைவன்னா அல்லாஹ் தான்பார். நம்ம இதில கூட ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன். அதே மாரி உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார். அவர் தலைவர்னா. யார் தலைவர்? அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தை எப்போதும் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம்லாம் பண்ணி காப்பாத்தி இது ஒரு விளையாட்டா பண்ணிட்டு இருக்கார். அவர் தான் தலைவர்ன்னு. அது மாரி இவரும் எப்பவும் என்ன பண்ணுவார்ன்னா, நெறைய திருவிளையாடல்கள்லாம் பண்ணியிருக்கார். ஆனா கூட அவர் முக்கியமா பண்ணினது வந்து எல்லாரும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, விஷ்ணு சகஸ்ரநாமத்த எல்லா இடத்துலயும் பரப்பினார். இன்னைக்கும் நெறைய ஷிர்டி சாய்பாபாவுடைய மடங்கள்லலாம் நிறைய இதெல்லாம் பார்த்தேன்னாக்கா கோவில்ல மந்திர்லலாம் பார்த்தேன்னா அவ மந்திர்னு தான் சொல்லுவா. அந்த மந்திர்லாம் பார்த்தா இன்றைக்கும் எல்லா இடத்துலையும் விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் சொல்லுவா. விஷ்ணு சஹஸ்ரநாம ஹோமம் பண்ணுவா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிராதானியம் கொடுத்து எல்லாரையும் சொல்ல வச்சார் ஷிர்டி சாய்பாபா. அந்த ஷிர்டி சாய்பாபா வந்து 1912 வரைக்கும் கூட இருந்திருக்காருன்னு சொல்லுவேன். 1912 1918 வரைக்கும் கூட இருந்திருக்காருன்னு சொல்லுவேன். அவரை பார்த்தவர் சுத்தானந்த பாரதியார்னு சொல்லிட்டு பெரிய கவியோகி சுத்தானந்த பாரதியார் அப்படின்னு சொல்லி ஒரு இருந்தார். அவர் 1950s 60s வரைக்கும் இருந்தார். அவர் ஷிரடி பாபாவோட பார்த்துருக்கார், பேசியிருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட அப்போ இப்போ நம்மெல்லாம் மகாபெரிவாளை பார்த்துருக்கோம் இல்லையா? காஞ்சி பெரிவாளை பார்த்துருக்கோம், அவருடைய பாஷணங்கள் கேட்டிருக்கோம், அவருடைய அறிவுரைகள்லாம் படிச்சிருக்கோம். அவரையே நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? பரமேஸ்வரனுடைய அவதாரமா. அது மாதிரி ஷிரடி பாபாவை கூட ருத்ரா அம்சம்னு சொல்லுவா. இப்படி இன்னும் பல நிறைய மகான்கள் அவருடைய சிஷ்யாலாம் இருக்கா. இதை வந்து நம்ம வருகிற வாரங்களில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம்.